நான் 6th இங்கே படிக்கிறேன், 7th மாற்றிக்கலாமா சார்? 8th இங்கே படிச்சுட்ருக்கிறேன், 9th மாற்றிக்கலாமா? 10th இங்கே படிச்சுட்ருக்கிறேன், 11th மாற்றிக்கலாமா? இது போன்ற கேள்விகள் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் சிலபஸ், அந்த சிலபஸோட கான்டென்ட் எல்லாம் ரொம்ப டெப்த்தாக ரொம்ப அதிகமாக இருக்கும் 11th நுழையிறப்போ. சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அந்த 10th அப்படியே கொஞ்சமாக கிராஜுவலாக கொண்டுட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டஃப்னஸ் லெவலை கொடுப்பாங்க. அதே வந்து சிபிஎஸ்சி மாணவர்கள் வந்து 10th படித்து முடிச்சுட்டு 11th ஸ்டேட் போர்டு மாறுறீங்கன்னா நிறைய விஷயங்களை உடனே ஜம்ப் பண்ணி அஸ்வின் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். கிளாஸ் 6th 10th வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பர்டிகுலராக அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு நாம் 12th படித்து முடித்து நல்ல காலேஜுக்குள்ளே போகிறதுக்கு எந்த போர்டில் நம்ம படித்து முடித்தா நல்ல காலேஜுக்கு போக முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. ஜென்ரலாக எந்த போர்டு தான் சார் பெஸ்ட்டு? இந்த வீடியோவோட முடிவில் நாம் எந்த போர்டில் படித்தா நம்ம நல்ல காலேஜுக்கு போக முடியும்னு உங்களுக்கே தெரிய வந்துடும். இப்போ பாருங்கள், இது வந்து மேத்தமேட்டிக்ஸ் சிலபஸ் ஆஃப் கிளாஸ் 11 சிபிஎஸ்சி எடுத்திருக்கிறோம், ஸ்டேட் போர்டை எடுத்திருக்கிறோம். சிபிஎஸ்சியுடைய கிளாஸ் 11 மேத்தமேட்டிக்ஸ் சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அல்ஜீப்ரா அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசிக்ஸ் ஆஃப் செட்ஸு, ரிலேஷன்ஸு, காம்ப்ளெக்ஸ் நம்பர், பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் இருக்கும். இதே வந்து ஸ்டேட் போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா மச் டீப்பர். அல்ஜீப்ராவில் இன்னும் கொஞ்சம் 11th உடனே உள்ளுக்குள்ளே இறங்கி ரொம்ப இன்டெப்த்தாக திஸ் ப்ளஸ் லாகிரிதம், ப்ராக்டிக்கல் ஃப்ராக்ஷன்ஸு அண்ட் எக்ஸ்டென்சிவ் மேட்ரிக்ஸ் அல்ஜீப்ரா வரைக்கும் உள்ளுக்குள்ளே வந்தோடனே கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸுக்கு உள்ளுக்குள்ளே கொண்டுட்டு வந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஜென்ரலாக கிளாஸ் 10 வெறும் 8 9 சாப்டரை படித்த நம்முடைய மாணவர்கள் மேத்ஸில் திடீர்னு ஒரு பெரிய ஜம்ப் அடித்து அதிகமான சிலபஸை கொண்டுட்டு போய் டம்ப் பண்ணுனா மாணவர்கள் ஜென்ரலாகவே அவங்களுடைய கான்ஃபிடென்ட்டை லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல சிலபஸ் என்று வரும் பொழுது அல்ஜீப்ராவில் சிபிஎஸ்சியை விட ஸ்டேட் போர்டில் தான் அதிகமாக இருக்குது, டீப்பராகவும் கொடுத்துருக்குறாங்க. சரி சார், அல்ஜீப்ரா தான் அப்படி இருக்குது, கால்குலஸை பார்ப்போம். கால்குலஸில் வந்து they give basic introduction to லிமிட்ஸ்னா என்ன, டெரிவேட்டிவ்ஸ்னா என்னன்னு கொடுப்பாங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாணவர்களை ஜம்ப் பண்ணி இன்டெப்த் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ்குள்ளே கொண்டுட்டு போகிறதுக்கு கான்ஃபிடென்ட்டாக உள்ளே போவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டில் எடுப்புலேயே இன்க்ளூசிவாக கண்டினியூட்டி, ஃபுல் டிஃப்ரென்ஷியபிலிட்டி, இன்ட்ரடக்ஷன் டு இன்டெக்ரல் கால்குலஸ் வரைக்கும் எல்லாம் கொடுத்து முடிச்சிருவாங்க. அதாவது ஒரு சிலபஸை வந்து கிராஜுவலாக மேலே ஏற்றாமல் உடனே கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல அதிகமாக வைக்கக்கூடும். அதனால் சம்டைம்ஸ் நம்முடைய ஸ்டேட் போர்டு மாணவர்கள் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் குறையிறதுக்கு வாய்ப்புகள் வரலாம். ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சியில் ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டிஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதோட சேர்த்து ட்ராவர்ஸு, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் இங்கே அதிகமாக இருக்கும். இந்த ட்ராவர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது ஜென்ரலாக சிபிஎஸ்சியில் கிளாஸ் 12 தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இது கிளாஸ் 11 இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க நம்முடைய ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு. கோஆர்டினேட் ஜாமெட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரைட் லைன், சர்க்கிள்ஸ், கோனிக்ஸ் சிபிஎஸ்சியில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் போர்டில் எக்ஸ்ட்ரா நாலேஜ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல வந்து மோர் எம்ஃபசிஸ் ஆன் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டெரிவேஷன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெக்டர் அல்ஜீப்ரா, ப்ராபபிலிட்டி தியரி இதெல்லாம் வந்து சிக்னிஃபிகண்ட் டெப்த்தாக 11th உள்ளுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த இடத்துல என்ன சார் நீங்கள் சொல்ல வர்றீங்க அப்படின்னா, ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் சிலபஸ், அந்த சிலபஸோட கான்டென்ட் எல்லாம் ரொம்ப டெப்த்தாக ரொம்ப அதிகமாக இருக்கும் 11th நுழையிறப்போ. சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அந்த 10th அப்படியே கொஞ்சமாக கிராஜுவலாக கொண்டுட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டஃப்னஸ் லெவலை கொடுப்பாங்க. அப்போது 11th நீங்கள் சிபிஎஸ்சிக்கு மாறினீங்கன்னா உங்களுக்கு அந்த சிலபஸ் ஈஸியாகத்தான் இருக்கும், டஃப்பாக இருக்காது. ஸ்டேட் போர்டு மாணவர்கள் வந்து சிபிஎஸ்சிக்குள்ளே 11th வந்தீங்கன்னா பரவாயில்லையே இவ்வளோ ஈஸின்னு இருக்கும். அதே வந்து சிபிஎஸ்சி மாணவர்கள் வந்து 10th படித்து முடிச்சுட்டு 11th ஸ்டேட் போர்டு மாறுறீங்கன்னா நிறைய விஷயங்களை உடனே ஜம்ப் பண்ணி அதிக விஷயத்தை உள்ளுக்குள் துணிப்பது போல் இருக்கும். அப்போது சிபிஎஸ்சி மாணவர்கள் ஸ்டேட் போர்டுக்குள்ளே நுழையிறப்போ கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் ஒரு ஆட்டம் ஆடுவாங்க. பட் ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சிக்குள்ளே போனதுக்கப்புறம் பெருசாக ப்ராப்ளம் வராது. அப்போ ஸ்டேட் போர்டு டு சிபிஎஸ்சிக்கு போகிறது நல்லதா சார் நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுதான் நீங்கள் கிடையாது. ஏன் சார், ஒய் ஐ யூ ஆர் டெல்லிங் லைக் தட் அப்படின்னா, இந்த இடத்துல சிபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா
அந்த கான்டென்ட் வந்து குறைவாக இருந்தாலும் அந்த கான்டென்ட்டில் வந்து ஸ்டூடெண்ட்டை திங்க் பண்ண வைக்கிறது. ஏன் இது நடக்குது அப்படின்னு வந்து அந்த ஒய் அப்படிங்கிற கேள்வியை சிபிஎஸ்இ மாணவர்கள் அதிகமாக கேட்க வேண்டியது இருக்கும். ஏனென்றால் அதில் தான் கேள்வியே கேட்பாங்க. ஸ்ட்ரைட்டாக புக்கில் இருந்து கேட்க மாட்டாங்க. காக்காவின் நிறம் கருப்பு அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன், ஜென்ரலாக ரோட்டாக மனப்பாடம் பண்ணுறது, காக்காவின் நிறம் கருப்பு, கக்காவின் நிறம் கருப்பு. நோ, ஏன் வந்து காக்காவோட நிறம் கருப்பாக இருக்குது அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கொண்டு அதை நீங்கள் தெளிவு பெற்றால் மட்டுமே தான் சிபிஎஸ்சியில் ஜெயிக்க முடியும். அப்போ என்ன அர்த்தம்? சிபிஎஸ்சியில் இன்டெப்த்தாக கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் அவங்க கேட்கக்கூடிய ட்விஸ்டட் கேள்விக்கு ஆன்சர் எழுத முடியும். அதனால்தான் ஆட்டோமேட்டிக்காகவே சிபிஎஸ்சி சிலபஸ்ங்கிறது நீட்டாக அலைன்ஸ் வித் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். பிகாஸ் ஜேஇஇ, நீட்டு, சியூஇடி, ட்ரிபிள்ஐடி, யூஜிஇ எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ட்விஸ்டடாக கான்செப்ட் ஓரியன்டாக கேட்பாங்கங்கிறதுனால சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு இது டெட் ஈஸியாக மாறி போகும். பிகாஸ் என்சிஆர்டி படித்தா கூட ஸ்ட்ரைட்டாக கேள்வி கேட்க மாட்டா, புக் பேக்கெல்லாம் வராது, உள்ளுக்குள்ள இருந்து தான் கேட்பாங்க. ரெண்டாவது, இதே டிஎன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வந்து லாங்கு, டெக்னிக்கலாக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், கொஞ்சம் ஹெவியான சிலபஸாக தான் இருக்கும், மோர் சிலபஸ் கான்டென்ட் இருக்கும். பட் இதில் என்ன மிகப்பெரிய ட்ராபேக்னா, இட் டஸ் நாட் அலைன் வித் ஜேஇ நீட் கொஸ்டின்ஸ் ஃபார்மேட். ஈவன் சியூஇடி எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாலும் அந்த கொஸ்டின் ஃபார்மேட்டுக்கு வராது. பிகாஸ் you will spend, that means தமிழ்நாடு போர்டு எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் will spend most of their time on solving the book back questions. ஒரு சாப்டருக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதை சால்வ் பண்ணுற அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. and they have only less time to be spent in competitive questions. இது வந்து அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். சிபிஎஸ்சியில் காம்படிட்டிவ் கொஸ்டின்ஸை படித்தா மட்டும்தான் அவங்க வந்து சிபிஎஸ்சியில் மார்க்கே வாங்க முடியும். இந்த புக் பேக் அப்படிங்கிற விஷயம் சிபிஎஸ்சியில் ஒன்று கிடையவே கிடையாது. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல சிபிஎஸ்சியிலிருந்து ஸ்டேட் போர்டுக்கு மாறக்கூடிய மாணவர்களுக்கு சிலபஸ் டஃப்பாக தான் இருக்கும். என்ன சார் இவ்வளோ டஃப்பாக இருக்குதுன்னு கொஞ்சம் டபக்குன்னு கீழ் விழுவாங்க. ஆனால் கொஞ்சம் ரோட் மனப்பாடம், கொஞ்சம் மனப்பாடம் பண்ணக்கூடிய திறமை இருந்தால் புக் பேக் கொஸ்டின்ஸை மட்டும் இன்டெப்த்தாக சால்வ் பண்ணால் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஆனால் நிறைய சிபிஎஸ்சி மாணவர்கள் எங்களுக்கு புரியலை, நாங்கள் சிபிஎஸ்சிலேயே இருந்திருக்கலாம், எங்களுக்கு வந்து ஸ்டேட் போர்டு செட் ஆகலை, எங்களால் மனப்பாடம் பண்ண முடியல, புரியாமல் எங்களால் படிக்கவே முடியலன்னு சொல்லி நிறைய சிபிஎஸ்சி மாணவர்கள் 10th 11th மாறின மாணவர்கள் எங்களிடம் வந்து சுமார் 100 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா அதில் ஒரு 85 ஸ்டூடெண்ட் இந்த குறையை தான் சொல்கிறாங்க, எங்களால் கோப்பப் பண்ண முடியல, சிலபஸ் அதிகமாக இருக்குது, மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்குது, எங்களுக்கு புரிஞ்சு படிக்க முடியலன்னு சொல்லி மாணவர்கள் சொல்கிறாங்க. இதே ஸ்டேட் போர்டு மாணவர்கள் வந்து சார் நான் 10th வரைக்கும் புரிஞ்சு தான் சார் படித்தேன் அப்படின்னு நினச்சி ஸ்டேட் போர்டு மாணவர்கள் சிபிஎஸ்சிக்குள்ளே நுழைகிறாங்கன்னு வைங்க, அதை வந்து கொஞ்சம் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும். ப்ரொவைடு நீங்கள் கிளாஸை கவனித்து அதிகமாக ஒய் அப்படிங்கிற கேள்வியை கேட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஓரியன்டாக நீங்கள் திங்க் பண்ணினீங்கன்னா. ஜென்ரலாகவே இந்த இடத்துல வந்து 6th 10th வரைக்கும் நீங்கள் எந்த போர்டை படிச்சிருந்தீங்கன்னாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், ஐசிஎஸ்சியாக இருக்கட்டும், ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், ஆனால் ஒன்று மட்டும் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க, 6th இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் டாபிக்ஸை வந்து முழுசும் படிச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறது இங்கே இம்பார்ட்டண்ட். நம்ம ஊரில் எப்படி இருக்குன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது 4 சிலபஸ் அப்படின்னா அதான் 35 மார்க் வாங்கினா போதும்ல. அதனால மல்டிப்ளிகேஷனு டிவிஷன்லையும் சாய்ஸில் விட்டுட்டு அடிஷன் சப்ராக்ஷனை மட்டும் படிச்சுக்கிட்டு 7th போக வேண்டியது. அப்படி இருந்தால் இதை மட்டும்தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிப்போம். எங்களுக்கு வந்து புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகளை மட்டும் சால்வ் பண்ணால் போதும், எங்களுக்கு நாலேஜ் தேவையில்லை என்று தீர்மானித்து விட்டீர்கள் என்றால் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுத முடியாது. வேலைக்கு போகிறப்ப கூட கம்பெனிஸ் வந்து மாணவர்களிடையே எதிர்பார்ப்பது பேசிக் நாலேஜ் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. என்ஜினியரிங் படித்து முடிச்சு போனாலும் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் கேள்வி கேட்டு தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து வேலைக்கே வச்சுக்கிறான். அப்போ இந்த இடத்துல என்ன முக்கியம் அப்படின்னா 6th 10th வரைக்கும் ஜென்ரலாகவே தமிழ்நாட்டுக்குள்ள அந்த ஃபவுண்டேஷன் டு ஃபேஸ் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்குது. சில ஸ்கூல்ஸில் வந்து நாங்கள் ஜேஇ நீட் ஃபவுண்டேஷன் கிளாஸ் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பேருக்கு வாரத்துக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதிகபட்சம் 4 மணி நேரம் எடுத்துகிட்டு
ஃபீஸையும் கொஞ்சம் அதிகமாக வாங்கி கொண்டு மாணவர்களுக்கு என்ன நடத்த வேண்டும் என்றே தெரியாமல் எந்தெந்த புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணணும்னே தெரியாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்பராக கான்செப்டை புரிய வைக்காமையே ஃபவுண்டேஷன் கிளாஸுங்கிற பேரில் எதையோ ரெண்டு எடுத்துகிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதினால் 6th to 10th இந்த நாலேஜ் வந்து நம்முடைய மாணவர்களிடையே குறைவாக இருக்கிறது. அது எல்லா போர்டுலேயும் ஈக்குவலாகவே அந்த ஃபவுண்டேஷன் அந்த நாலேஜுக்கு கான்செப்ட் ஓரியன்ட் லேர்னிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா 10th முடித்து 11th எந்த ஒரு போர்டுக்கு போனாலும் பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த 6th to 10th மனப்பாடம் பண்ணி படிச்சிருந்தாவோ ஸ்கிப் பண்ணி படிச்சிருந்தாவோ 7th இதெல்லாம் படிச்சிருந்தா தான் நீங்கள் 8th போக முடியும். அப்படின்னா பாதியை விட்டுட்டு 8th போனீங்கன்னா யூ வில் பி ஃபெயில்டு. அப்போது இந்த இடத்துல நம்முடைய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா ஃபவுண்டேஷனை நல்லா படிக்கிறது இல்லை. அப்படி மீறி ஃபவுண்டேஷனை படித்தாலும் வெளி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸை கூட்டிகிட்டு வந்து ஃபுல் டைமாக இங்கிலீஷில் நடத்துறதுனால நம் தமிழக மாணவர்களுக்கு அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சதுனால தான் நம்முடைய தமிழக மாணவர்களை எந்த போர்டை படித்தாலும் இந்த சிலபஸை படிக்கணும், இப்படி இன்டெப்த்தாக படித்தா ஜேஇ நீட் போன்ற எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் கிராக் பண்ண வச்சிட முடியுங்கிறதுனால தான் நாம் வந்து நம்முடைய தமிழக மாணவர்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவலில் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் ஃபவுண்டேஷன் கிளாஸஸை. உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும், 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் 3வது வருஷத்துக்கான அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஜூன் 10 வந்து இந்த வருஷம் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ரெகுலர் கிளாஸு. பட் இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, சார் நாங்கள் 7th படிக்கிறோம், ஸ்ட்ரைட்டாக 8th வந்தால் 7th இருக்கக்கூடிய நாலேஜ் வேணும்ல உங்களுக்கு. 7th முழுசாக படிச்சிருந்தா தானே 8th வந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணி என்ன பண்ணணும், யாரெல்லாம் இந்த வருஷம் வந்து கிளாஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு ஃப்ரீயாகவே சம்மர் இப்போ இந்த லீவில் வந்து ப்ரீ ரெக்வசைட் கிளாஸ் எடுத்துடலாம் என்று முடிவு செய்தோம். அப்போது ஜூன் 10 ஆரம்பிக்கக்கூடிய ரெகுலர் கிளாஸுக்கு ப்ரீ ரெக்வசைட் கிளாஸஸ் வந்து ஏப்ரல் 10 ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போது யாரெல்லாம் இந்த ரெகுலர் கிளாஸுக்கு இப்போவே ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது, வழக்கம் போல் ஒரு பேட்சுக்கு அதிகபட்சம் 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் இருக்க போகிறாங்க. லாஸ்ட் இயர் வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் 3 பேட்சஸ் போட்டோம். இந்த வருஷமும் அதே போல் தான் நாம் போடலாம் என்று நாம் நினைக்கிறோம். ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிருக்குது. மாணவர்கள் தாராளமாக நீங்கள் இதில் சேர்ந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். இதில் வந்து மெயின் என்னென்னா ஒலிம்பியாட்ஸ் ஓரியன்டான கோச்சிங் அப்படிங்கிறது ரொம்ப இன்டெப்த்தாக நம்மக்கிட்ட இருக்கும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா www.ramjeeacademy.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இங்கே தெரியக்கூடிய நம்பர்லேயும் நீங்கள் ஃபோன் பண்ணி இது சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் ஏதேனும் இருந்தால் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ரைட், கிளாஸ் டைமிங்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈவன் ப்ரீ ரெக்வசைட் சம்மர் கிளாஸ்லேருந்து அதே டைம் தான் 7 to 8:30 ஈவினிங். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தாராளமாக படிச்சுக்கலாம். சார் இது சம்மராக இருக்குதே சார், இப்போவே படிக்க வைக்கணுமா? அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் எங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, நாங்கள் படிக்க வைக்கணுமா? அது உங்கள் விருப்பம். ஜென்ரலாக ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு இடத்த வச்சு பார்க்காம நம்மளுக்கு நாலேஜ் அப்படிங்கிற இடத்துல வந்து பாருங்கள். ஸோ தட் யூ வில் வின் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி படிப்பவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் சிபிஎஸ்சியிலிருந்து ஸ்டேட் போர்டு மாறலாமா, ஸ்டேட் போர்டுலேருந்து சிபிஎஸ்சி மாறலாமான்னா நாலேஜ் வந்து 6th to 10th தெளிவாக இருந்தால் எந்த போர்டுக்கு மாறினீங்கனாலும் கிளாஸ் 11 அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் ஸோ நான் 10th வரைக்கும் ஒன்றுமே படிக்கலையே சார், நான் எந்த ஃபவுண்டேஷனுக்கு போகல, எந்த கோச்சிங்க்கு போகலையே சார், அப்போ நாங்கள் மாறலாமான்னு சொல்லுங்கள் சார். அப்படின்னா தான் இதை மாணவர்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஜென்ரலாக சிபிஎஸ்சியிலிருந்து நீங்கள் ஸ்டேட் போர்டுக்கு மாறினா கான்செப்சுவல் லேர்னிங்கிலிருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகி ரோட் லேர்னிங் அண்ட் மெமரைசேஷனுக்குள்ளே நீங்கள் போக வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ மிஸ்அலைன்மெண்ட் வித் நேஷனல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், ஜேஇ நீட், சிஇடி, ஐஏஎஸ்சி ஆப்டிடியூட் டெஸ்ட், சிஎம்ஐஎஸ்சி இது போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதுக்குமே வந்து அலைன்மெண்ட்டாக இருக்காது ஸ்டேட் போர்டு சிலபஸ். அப்போ சிபிஎஸ்சியில் படிக்கிறப்ப அலைன்மெண்ட் இருக்கும், ஸ்டேட் போர்டில் படிக்கிறப்ப மிஸ்அலைன்மெண்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இப்போ 10th சிபிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா 11th கண்டினியூ பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன்.
அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சிபிஎஸ்சியில் அனலிட்டிக்கலாக நீங்கள் படிப்பீங்க, ஒரு விஷயத்தை அனலிசிஸ் பண்ணி. இங்கே வந்து ப்ராப்ளம் சால்விங்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஒத்த வரிக்கு. இங்கே போகிறப்ப அதிகமாக எழுதுறது, பக்கம் பக்கமாக படிக்கிறதுன்னு சொல்லி கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவ் டைப் அதிகமாக இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் படிச்சீங்கன்னா சென்ட்ரல் லெவலில் போகலாம், இல்லைனா போர்டு எக்ஸாம் மார்க் வச்சுட்டு லோக்கல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் போக முடியும். பட் ஜென்ரலாக ஒரு 3 வருஷ டிகிரியை லோக்கல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிறப்போ எதற்காக நாம் இந்த டிகிரியை படிக்கிறோங்கிற கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிங்க. இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். சும்மா ஒரு 3 வருஷ டிகிரியை படித்து முடித்தா வேலை கிடைக்குன்னு நினச்சிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறத விட பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதா புத்திசாலித்தனம். 3 வருஷ டிகிரியை எந்தெந்த டிகிரியை படிக்கலாம்னு இருக்குது, அதை அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டிஎன்இஏ பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி, சிஇ, ஜெமிடி போன்ற டாப் காலேஜஸில் போய் படிக்கிறதுக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் போர்டில் படித்தா புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகள் அதிகமாக கேட்டதுனால, மாணவர்களுக்கு கொஷின் பேப்பர் ஈஸியாக கேட்டதுனால சிபிஎஸ்சி மாணவர்கள் என்னதான் டாப்பராக இருந்தாலும் மார்க் வராது, ஸ்டேட் போர்டில் படித்தா ஃபுல் மார்க் வாங்கிடலான்னு சொல்லி சிபிஎஸ்சியிலிருந்து நம்முடைய பேரண்ட்ஸ் ஸ்டேட் போர்டுக்கு ஷிஃப்ட் ஆகிற ஒரே ரீசன் என்னென்னா த கட் ஆஃப் ட்ராப் இன் டிஎன்இஏ. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் ஹை கட் ஆஃப் வேணும், அதனால் என் பையனை சேஞ்சிங் டு சிபிஎஸ்சி டு ஸ்டேட் போர்ட் அப்படிங்கிற ரீசன் தான். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் கம்பெனிஸ் வந்து நாலேஜ் இருக்கிறவங்கள தான் எடுப்பாங்க. அது நீங்கள் ஸ்டேட் போர்டில் படித்தாலும் சரி, சிபிஎஸ்சியில் படித்தாலும் சரி. இந்த போர்டு சூப்பர், இந்த போர்டு கீழே நான் சொல்ல வரல. ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே 200, 199 கட் ஆஃப் எடுத்த மாணவர்கள் மேத்ஸ்லேயும் அங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் ஃபெயில் ஆகிறாங்கிற டேட்டாவை பார்த்தோம். அந்த கோப்பப் பண்ண முடியறதில்ல, அந்த இன்டெப்த்தாக புரிஞ்சு படிக்க வேண்டிய என்ஜினியரிங்க. அப்போது இந்த இடத்துல 360 டிகிரியில் கான்செப்டை யார் தெளிவாக 6th புரிஞ்சு படிச்சுக்கிட்டு வர்றீங்களோ, போர்டு எக்ஸாமினேஷனுக்குன்னு படிக்காம. ஏன்னா நம்ம ஊர்லலாம் சிபிஎஸ்சி ஸ்கூலும் சரி, ஸ்டேட் போர்டு ஸ்கூலும் சரி, 10th போர்டு எக்ஸாமுக்கு தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. 9th நடத்தாமல் 10th எடுக்கக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூல் இப்போ வந்துருச்சு. 11th நடத்தாமல் 12th நடத்தக்கூடிய ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்தாச்சு. அப்போது இங்கே போர்டு மார்க்ஸ் நோக்கி எந்த ஸ்கூல் ஓடினாலும் சரி, அந்த ஸ்கூலும் கீழே போகும், அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களும் கீழே போவாங்க. பிகாஸ் அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, கான்செப்சுவல் லேர்னிங் அண்ட் நாலேஜ் ஆர் வெரி 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 மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, எந்த போர்டில் படிக்கலாம், எந்த போர்டில் வேண்டாம் என்று நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் மறுபடியும் ஒரு ஒண்டர்ஃபுல் கான்டென்ட்டோட கிளாஸ் 6th to 10th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாம் கொண்டு வர இருக்கிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அவர் சேனல். அன்டில் தென் பை ஃப்ரம் அஸ்வின்.